வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் இருந்த 30 மீனவர்கள் விடுதலை. அதிகரிக்கும் எரிபொருள் விலைகள், பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுமா? வெளியான அறிவிப்பு. மே மாதத்தில் மட்டும் 360 முறைப்பாடுகள், பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்த எச்சரிக்கை. தனிப்பட்ட சம்பவத்தை இனப்பிரச்சனையாக மாற்ற வேண்டாம், யாழ் பல்கலையில் வெசாக்கூடு சர்ச்சை, மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கை. தமிழர் பகுதியில் நடந்த துயரம், உளவியந்திரம் ஏறிய 20 வயது இளைஞர் பரிதாபமாக பலி. தெமட்டகொட பகுதியில் 19 துப்பாக்கிகள் மீட்பு, 4 அதிரடி கைது. வீதியில் நடந்து சென்றவர்களை மோதி தள்ளிய கார், 2 இளைஞர்கள் ஸ்தலத்திலேயே பலி, வவுனியாவில் சம்பவம். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இலங்கை, இந்த மாதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெளியான புள்ளி விவரம். 2.5 மாத கைக்குழந்தையை கிணற்றில் வீசிய தாய் கைது. குடும்ப சுமையால் வேலை தேடிச் சென்று ஓமான் நாட்டில் மரணித்த தாய், நாட்டிற்கு சடலத்தை கொண்டு வருவதில் சிக்கல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட 30 இந்திய மீனவர்கள் சென்னையை சென்றடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் மற்றும் காரைக்காலை சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அவர்கள் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்மையில் இந்திய பிரதமரை சந்தித்த தமிழக முதலமைச்சர் விஜய் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை ராஜதந்திர நடவடிக்கையின் கீழ் விடுவிப்பதற்கான கோரிக்கையினை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை உயர்ந்த போதிலும் தற்போதைக்கு பஸ் கட்டணங்களில் உயர்வு இருக்காது என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறையில் உள்ள பஸ் கட்டண முறையின் பிரகாரம் பஸ் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதன்படி எரிபொருள் விலை மாற்றங்கள் காரணமாக பஸ் கட்டணங்களில் திருத்தம் செய்ய வேண்டுமானால் அந்த மாற்றம் 4% அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த 1 மாத காலத்திற்குள் இணைய வழி நிதி மோசடிகள் தொடர்பாக 360க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. அதன் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுபொல இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், இணையமூடாக நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் போது அதிக கவனம் செலுத்த வேண்டுமென தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பண்டிகை காலத்தை போன்றே வெசாக் மற்றும் பொசன் பண்டிகை காலங்களை முன்னிட்டும் பல சந்தர்ப்பங்களில் பிரபல வர்த்தக நாமங்களின் பெயர்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றும் வகையில் வெளியிடப்பட்ட போலி விளம்பரங்களூடாக தகவல்களை பெற்றுக்கொண்டமை மற்றும் கடன் அட்டைகளின் தகவல்களை பெற்றுக்கொண்டமை போன்ற சம்பவங்கள் கடந்த மாதம் முழுவதும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். ஏதேனும் ஒரு கொடுப்பனவை மேற்கொள்வதாயின் அது சரியான இணையதளத்தின் ஊடாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறுஞ்செய்திகள் மூலம் கிடைக்கப்பெறும் இணையதள இணைப்புகளில் உங்களுடைய தகவல்களை உள்ளிடுவதை அக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் வெசாக்கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும், குறித்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் இதனை அறிக்கையாக வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக்கூடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சிலரால் சேதமாக்கப்பட்டது. இதற்கு நேரடியாக பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் சில தனிநபர்கள் இந்த சம்பவத்தை ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை நாங்கள் கண்டிப்பதுடன்
எங்களது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறோம். இத்தகைய குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை, தவறாக வழி நடத்துபவை. குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே சமயம் இந்த தனிப்பட்ட சம்பவத்தை ஒரு இனப்பிரச்சனையாக மாற்றும் எந்தவொரு முயற்சியையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் உளவியந்திரத்திற்குள் சிக்குண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வவுனியா கனகராயன்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குருசுட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குருசுட்டிக்குளம் ஆலயத்திற்கு சொந்தமான காணியை துப்பரவு செய்வதற்காக அந்த இளைஞர் உளவியந்திரத்தை செலுத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது அதில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை பழுது பார்க்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக முன்னோக்கி நகர்ந்ததால் அதன் சக்கரம் ஏறி குறித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். விபத்தை அடுத்து படுகாயமடைந்த குறித்த இளைஞர் புளியங்குளம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கனகராயன்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். டெமட்டோட பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேல் மாகாண குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெமட்டோட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 19 உள்நாட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையிலேயே குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகளினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவமானது ஏனையின் வீதியில் கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதிக்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னால் வந்த ஹேஸ் வாகனம் கார் மீது மோதியதில் குறித்த கார் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் இருவரும் கனகராயன்குளம் பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துடன் தொடர்புடைய சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தில் உயிரிழந்த இருவரில் ஒருவர் யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமாரின் மகன் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஜனவரி 1 முதல் மே 31 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,22,022 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இக்கால பகுதியில் அதிகப்படியாக இந்தியாவிலிருந்து 25,260 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 98,093 பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 76,073 பயணிகளும் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மே மாதத்தில் மட்டும் 1,45,745 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது 2025 ஆண்டு மே மாதத்தில் பதிவான 1,32,919 சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் ஒப்பிடும்போது 9.65% என கூறப்படுகிறது. அத்துடன் பின்வரும் நாடுகளில் இருந்தும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் பிரித்தானியாவில் 9,248 பேர், சீனாவிலிருந்து 9,156 பேர், ஜெர்மனியிலிருந்து 6,734 பேர், ஆஸ்திரேலியாவிலிருந்து 6,414 பயணிகளும் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி மாவட்டத்தின் எல்பிட்டிய கஹதுவ துடுவெஹொட பகுதியில் 2.5 மாத வயதுடைய தனது பெண் கை குழந்தையை கிணற்றில் வீசியதாக கூறப்படும் தாயொருவர் எல்பிட்டிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தகவலின்படி குழந்தையை கிணற்றில் வீசிய பின்னர் தாயார் சத்தமிட்டு கத்தியுள்ளார். அதை கேட்டு உடனடியாக செயல்பட்ட தந்தை கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த குழந்தையை பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளார். பின்னர் அயலவர்களின் உதவியுடன் குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. குழந்தை வீசப்பட்ட கிணறு ஆழமில்லாததாக இருந்தாலும் அந்த பச்சிளங்குழந்தையின் உயிர் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் குழந்தையின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியா ஓமந்தையை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான சிந்துயா என்ற பெண் குடும்ப வறுமை காரணமாக ஓமான் நாட்டிற்கு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். அங்கு அவர் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளதாக அவரது குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதிக்கு பின்னர் அவரிடமிருந்து எந்தவொரு தொடர்பும் கிடைக்காத நிலையில் சில நாட்களுக்கு பிறகு அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனினும் அவர் கணவருடன் எப்போதும் மகிழ்ச்சியாகவே பேசி வந்ததாக அவரது கணவர் தெரிவித்துள்ளார். அவர் உயிரிழந்து 2 வாரங்கள் கடந்துள்ள போதிலும் அவரது சடலத்தை இலங்கைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் இன்னும் தாமதமாகவே உள்ளதாக கணவர் கவலையுடன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.